பங்காளி ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். ஆமா பங்காளி, நானும் அப்புறம் அடக்கி வச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பங்காளி மாப்பிள்ளைய பாத்துக்கியா? பங்காளி கோயிலுக்குள்ள தானே இருக்கான். மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நீ வா. மாப்பிள்ள ஒண்ணு போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. சரி சரி போயிட்டு வாங்க. நீ என்ன பங்காளி ஒண்ணுக்கு போறதெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறீங்க? இதுல என்ன இருக்கு பங்காளி? நம்ம மாப்பிள்ள சூப்பரா இருக்கே. பாட்டிக்கு தெரியா? நீ விட்டு வைக்காத அத்தை. அருவாள் எங்கேயோ காணாமே. அருவாள் எங்க போச்சு? ஒரு பொருளை இருக்கிற இடத்துல எடுத்து வைக்கணும். எங்க அருவா இல்லையா? அங்க ஒரு திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்த்து வரேன். வாங்கிட்டு அண்ணே அருவா வச்சிருக்கீங்களாண்ணே? டேய் அருவா எடுத்து மாப்பிள்ளைங்க ஜமீன்தாரு. பங்காளி உனக்கு எனக்கு உண்டான பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. என் லைன்ல தேவையில்லாம குறுக்க வராது. என்னாச்சுங்க? உங்க அண்ணன் என்ன ஒரு அருவா தான் கேட்டேன், அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சு? நேத்து உன் பின்னாடி அடிச்ச அடி எப்படி இருந்தது? உன்னை தூக்குனா உன் தங்கச்சி கல்யாணம் நின்று தப்பு கணக்கு போட்டா. டேய் அப்ப நீங்க தான் என்னை அடிச்சதாடா? ஆமாண்டா, உன் தங்கச்சி கல்யாணத்தில் நடந்த எல்லா கோளாறுக்கும் நாங்க தான்டா காரணம். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி கல்யாணத்துல காலமாட விட்டு கலவரம் பண்ணது நாங்க தான்டா. ஏடா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையடா, அப்புறம் ஏன்டா இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்க? போடா லூசு பயல. அட லூசு பாலுகளா, உனக்கு எனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேடா. அப்புறம் என்னடா? முடிஞ்சு போச்சா? இனிமே தான்டா ஆரம்பமே. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேன் பாரு. ஏடா ஆல்ரெடி உங்க குடும்பம் அசிங்கமான குடும்பம் தானடா. போடா போடா. இங்க பாரு, உன் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? இல்லடா. இந்த இப்ப போனானே அவன் தானே உன் மச்சான். அவனை சம்பவம் பண்ணிட்டு உன் தங்கச்சியை தூக்குறேன் பாரு. என்னன்னா நேரா போய் லெஃப்ட் திரும்பினு வச்சுக்க, ஒரு சுடுகாடு வரும். அங்க போய் 2 பேரும் படுத்துக்கங்க. தேவையில்லாம எனக்கு வேலை வச்சிடாதீங்க. டேய் பங்காளி டேய் கோக்கு மக்கா டேய் இருக்கா பண்ணிட்டு போறா. அட நீ வேற பங்காளி. நீலாம் லூசு பசங்க. அசால்ட்டா இருக்க கூடாது பங்காளி. எதுக்கு 2 நாள் நம்ம அலர்ட் ஆகணும் பாக்குறது. இங்க பங்காளி எல்லாம் விட்டு போயிட்டாங்க. பங்காளி வண்டியை கிளம்பிட்டாங்க பங்காளி. ஏய் வண்டியா? ஏய் கம்பி போடா. டேய் பங்காளி நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நீ வேற அண்ணே, ஏன் எங்களை விட்டு வந்தா? ஏய் உன்னை கூட்டிட்டு வந்தா வரதுக்கு 2 வருஷம் ஆயிருண்டா. மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளையா? தெரியல. எங்களுக்கு முன்னாடி வேற மாதிரி வந்தீங்க, கலெக்டர் கூட மீட்டிங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள வெளியே யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி பார்த்தா உடனே என்கிட்ட வந்து சொல்கிறேன். அப்போ போய் பாரு. நீல பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. டேய் உடனே போய் பார்க்க சொன்னடா. போடா அண்ணே இவாப்பா என்ன பண்றாரு பார்த்து போ. மாப்பிள்ள குடிக்காதீங்க. ஏய் தேனு, மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய செம்பிள தண்ணி கொடுப்ப, குடிக்கும் போது விக்கிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த ஸ்டாரை போட்டு மெதுவா சப்பி சப்பி குடிங்க. அப்படிதான் மாப்பிள்ள. வேற ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள, டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம், பரவாயில்ல. சரி சரி எல்லாம் கரெக்டாக. ஐயோ மாப்பிள்ள போடாதீங்க. என்ன மாப்பிள்ள, பழைய சுவிட்ச் போர்டு
கையில எதுவும் சாக்கு அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் போடுறேன். போங்க உட்காருங்க, நான் போட்டு வரேன் மாப்பிள்ள, உட்காருங்க. ஓகே, நல்ல காத்து வருதா? ரெஸ்ட் எடுங்க, ஏதாவது வேணா என்னை கூப்பிடுங்க. தேனு, மாப்பிள்ள எங்க? பாத்ரூம் போயிருக்காரு. தனியாவா போயிருக்காரு? கூட 10 பேர் அமுச்சு விட்டுருக்கு. லூசு. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, போகாதீங்க போகாதீங்க, வாங்க வாங்க. அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது, போயிட்டு இருங்க வந்துடுறேன். மாப்ள. ஐயோ வந்துடுறேன், ஐயோ போடனே வந்துடுறேன். ஐயோ மச்சான், இருங்க மாப்ள. ஐயோ வந்துடுறேன் மச்சான். ஐயோ அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்லையே. இந்த லோட மச்சான் 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 என்ன பண்றீங்க மச்சான்? இல்ல மச்சான், பாசாம் பிடிச்சிருக்கு, அதான் உங்களுக்கு வலிக்கு எதுவும் விட்டுருச்சுன்னா ப்ளீச்சிங் போட்டு போட்டு. போயிட்டு வாங்க மச்சான், போங்க. சாத்திக்கிங்க மச்சான். வாமா வாமா, பருமாறு. தேனே ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு போடுமா. அதானே, என்னடா இன்னும் ஒன்றும் சொல்லலேன்னு பார்த்தேன். நம்ம வழக்குப்படி மாப்பிள்ளைக்கு தானே ஃபர்ஸ்ட் போடணும். சாம்பார் ஊத்துமா. ஊத்துறேன் ஊத்துறேன். சாப்பிடு. மணி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்கான். ஏமா நீங்க ஏமா அழுவுறீங்க? எங்க பிள்ளைய நாங்க கூட இப்படி பாத்துக்கிட்டது இல்லைங்க. இத பார்க்கும்போது எனக்கு அழுகையா வருது. இவரு அழுகுறாரு. என் பொண்டாட்டி அழுதுனால எனக்கு அழுக வந்துருச்சு. ஏய், நீ ஏன்டா அழுகுற? அப்பா கொடூர பசியில இருக்கிறேன்ப்பா, கொஞ்சோண்டு சோறு போட சொல்லுங்கப்பா. ஏய் முருகா, நீ ஏன்டா அழுகுற? அந்த கிழட்டு சப்பிட்டு அப்படி ஒரு பொட்டாட்டியா நினைச்சு அழுகை வந்துச்சு பக்காளி. அதான் நீங்களே அழுகுறீங்க. ஒரு சோழியா வெளியே போன மாமா, விட மாட்டாங்கறா. சூடிய முடிச்சு முடியும். நீமா நீ எதுக்குமா அழுகுற? இப்படி சோத்தையும் காலி பண்ணிட்டாங்க, நான் ஏதோ பார்சல் கட்டி எடுத்துட்டு போவேன். சொல்ல வர முடியல. சொன்னா அடிப்பாங்க. நீ ஏமா அழுகுற? அப்பா, இவருக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இந்த தபால் கார்த்தி பொண்டாட்டியான்னு தெரியலப்பா. வந்ததுல இருந்து அவனே கவனிச்சிட்டு இருக்கான்ப்பா அவரை. நீ ஏன்டா அழுகுற? என் நிலைமைய நினைச்சேன், அழுக வருது. போடு போடு. கல்யாணம் ஒரு வாய் சோற வாயில வைக்கல, அதுக்குள்ளே குடும்பமா சேர்ந்து எல்லாரும் நடு வீட்டு உட்காந்து இலை வீடு மாதிரி அழுகிறீங்கடா. எல்லாம் குடும்பமாடா. டேய் 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 நில்றா. ஏய், பங்காளி சாப்பிட்டு போயா. போதும்டா சாப்பிட்ட வரைக்கும். இங்க கொஞ்சம் வரும் வரும். டேய், அவங்க தான் குடும்பமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கடா. நீங்க இந்த குடும்பமே இல்லையடா, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? அது வந்து நீங்க கேட்ட உடனே என்னோட சொல்லணும் போல தோணுது. சொல்லு சொல்லு சொல்லு. ஆனா வாயில வரல. என் வாயில அசிங்கமா வந்துடும். ஏதாவது சொல்றதுக்குள்ள ஒழுங்கா போயிருங்க. ஏய் போடா. ஏய் வாழைப்பழத்தை வச்சுட்டு போ. வச்சுட்டேன். அண்ணி, இது என்ன? இது ஆம்பளைங்க யூஸ் பண்றதுமா? அப்படியா? அப்ப நான் போட்டுக்கிறேன். தேனு அப்பதா ஏய் 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 வெக்கத்தை பாரியா, நீ வெக்கப்படுறத பார்த்தா ரெட்ட புள்ளதான் பிறக்கும் போல. அப்பதா அம்மா அம்மா இங்க வாயே. டேய், உன்னை யாரா இங்க வர சொன்னது? நான் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. போய் செல்விக்கா வீட்டுல போய் படுறா போ. இப்ப நீ வேணா ஏன் கூட வந்து பாத்துக்க, அப்பா கூட படுக்காட. அதிக பிரசங்கி தனமா பேசாத, ஓடு போ. அப்படிதான் பேசுறாங்க. வணக்கம் கார்த்தி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க பாய்.
ஐயா நம்ம மறுவீட்டு விசேஷத்துக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம்ங்கய்யா. நீங்களே சொல்லுங்களேன். ஐயா மட்டன் பிரியாணியை போட்டு கொட்டல் குழம்பு வச்சு தலைக்கறி கூட்டு பண்ணிடலாம்யா. அப்புறம் சிக்கன் 65 போட்டு ஓஹோ. ஈரலை வறுத்து ரத்தத்தை அடடா. பொரியல் பண்ணிடலாம்யா. குங்குமம் பரவாயில்ல. இது என்ன பண்றது இல்லையே. வெறா மீனை வறுத்துடலாம்யா. என்னப்பா வருத்தலாமா? ஏதாவது பண்ணுங்கப்பா. அப்புறம் இளநீர் பாயாசம் போட்டுடலாம்யா. கேட்கும் போதே பத்திக்குதே. தம்பி எல்லாத்தையும் போட சொல்லலாமா? ஏதாவது பண்ணுங்கப்பா. பாய் எனக்கு மட்டும் செவுரொட்டியை தனியா எடுத்து வச்சிருக்கேன். ம், கட்லு வேற பழைய கட்லு. முதல் இரவுல கட்லு உடைஞ்சு மாப்பிள்ளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ. ம். இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் மாப்பிள்ளையோட உசுறு போச்சுன்னா திரும்பி வராது. சாந்தி முகூர்த்தமா உசுரா? இந்த நேரத்துல எவன் அவன்?